மிஸ்டர் எக்ஸ். நல்ல ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லலாம். பயங்கர த்ரில்லிங்கான மொமெண்ட்ஸ், பயங்கர ஒரு ஒரு இங்கிலீஷ் படம் பார்க்குற ரேஞ்ச் இருந்தது. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பயங்கர ப்ளஸ்ஸு. சர சர சரன்னு பயங்கர ஸ்பீடா போச்சு. யாரு, என்னன்னு எந்த ரிவீலுமே இல்லாம பயங்கரமா இருந்தது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோ. ஏன்னா, எல்லாத்துக்குமே ஒரு பேக் ஸ்டோரி எடுக்கிறது, எதனால இதெல்லாம் பண்றாங்கங்கிறது கொஞ்சம் இழுவையா இருந்தது. மத்தபடி குட் தான். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாருமே நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. ஆப்ட்டா இருந்தாங்க அந்தந்த ரோலுக்கு. ஆர்யா பயங்கர மெனக்கெட்டுருந்தாரு அப்படின்னு சொல்லணும். ஒரு சில அந்த தண்ணிக்குள்ள இருந்த சீன்லாம் எதுக்குன்னே தெரியல. பட் ஆனா மெனக்கெட்டுருக்காரு. படத்துல மைனஸா பார்க்கறது நெறைய லூப் ஹோல்ஸ் இருக்க மாரி இருக்கு. ஏன் இந்த இந்த ஒரு வொர்க்குக்கு வராங்க? எதனால இத பண்றாங்க? எதுவுமே நான் ரிவீல் பண்ணல. பட் ஸ்டில் படம் பார்த்தா கனெக்ட் ஆகும். எதனால இதெல்லாம் பண்றாங்க? எதுக்கு ஒரு ஒரு வில்லன் இருக்காருன்னா, அந்த வில்லனுக்கான மோட்டிவ் என்ன? எதுக்கு இத அழிக்கணும்? அப்படிங்கிற அந்த சில கொஸ்டின் மார்க்ஸ் எல்லாம் அவங்க அப்படி அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்களோ அப்படின்னு தோணுது. மியூசிக் சொல்லியே ஆவணும். ஒரு சில இடத்துல பிஜிஎம் நல்லா இருந்தாலும், ஒரு சில இடத்துல அன்வான்டடா தோணுச்சு. நெறைய இரையிற மாரி இருந்தது. இந்த இடத்துல பிஜிஎம் அவாய்ட் பண்ணியிருக்கலாமோன்ற மாரிலாம் தோணுது. சஸ்பென்ஸ் உள்ள கிரைம் மூவிஸ், இந்த மிஷன் இம்பாசிபிள் மாரியான மூவிஸ் பார்க்குறவங்களுக்கு, ஓகே இந்த படம் தமிழ்லயும் பரவால்ல கொஞ்சம் நல்லா எடுத்திருக்காங்கப்பா ஹாலிவுட் ரேஞ்சுக்கு அப்படின்னு தோண வைக்கிற ஒரு படமா இந்த படம் இருக்கும். இந்த படத்துக்கு நம்ம மிடில் கிளாஸ் அரவிந்தில நான் குடுக்க ரேட்டிங் 5க்கு 3.5 மறக்காம மிடில் கிளாஸ் அரவிந்த் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற ரிவ்யூஸ் உங்களுக்கு ஒரு டாடா பாய்.